இவிஎம்ஐ இவங்க தவறாக பயன்படுத்துவாங்களோங்கிற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. பாஜக தரப்புல சொல்றது என்னன்னா சார், எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்தே தங்களோட தோல்வியை வந்து மறைக்கிறதுக்கு இந்த காரணங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குது அதுவும் உண்மைதான். ஆனால் தேர்தலில் தோற்று போனால் அதை சொல்லுவாங்க. இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உறுதி, அவங்களுக்கு தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது அர்த்தம். காங்கிரஸ் வந்து 150 சீட்டு ஜெயிச்சாவே வந்து மற்ற கட்சிகளும் பேக்கப் பண்ணி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்துருவாங்கன்றாங்க. அப்போ கூட இருக்குது. 122 சீட்டு அப்போ கூட தேவை. மோடி இருக்கிற வரைக்கும் அவர் தான். 75 வயசானாலும் அவர் தான்ட்டாங்கல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பிரச்சனையை கழுப்பி பார்த்தேன். அதெல்லாம் கிடையாது. 75 வயசானாலும் அவர் தான். அது அந்த கடவுள் விருப்பத்தை வரைக்கும் அவர் இருப்பார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேசிய அளவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 கட்ட தேர்தல்கள் முடிவடைஞ்சது சார். கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஜூன் 1ஆம் தேதி இருக்குது. இப்போ இந்த தேசிய அளவில் பார்க்கும்போது இந்த சினாரியோ அப்படின்றது ஒன் சைடடாக இருக்கா, இல்லை வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கா சார்? கொஞ்சம் ஒன் சைடடாக இருக்குது, கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாகவும் இருக்குது. எப்படின்னா பாஜக தரப்பில் பல்வேறு இது கருத்து கணிப்புகள் வந்தபோது அவங்களுக்கு பயங்கர தம்பிங் மெஜாரிட்டிலாம், அப்சல்யூட் மெஜாரிட்டிலாம் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க 2/3 வாங்குவாங்க. கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸி ஆகிடும். கான்ஸ்டியூஷன் எந்த பகுதியையும் செக்ஷனையும் அவங்களால அமெண்ட் பண்ணுறதுக்கான பலம் அவர்களுக்கு வந்து விடுங்கிற மாதிரி 370 வரும். அவங்க கூட்டணிக்கு 411 சீட்டு வரும்லாம் கருத்து கணிப்புகள் வந்துச்சு. ஆனால் தேர்தல் முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் முடியும் போது என்ன ஆகுதுன்னா வாக்கு குறையுது. பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதம் குறைகிறது. ஸோ இது பாஜகவுக்கு எதிரானது. எப்பயுமே வாக்கு சதவிகிதம் குறைந்தால் அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரானது, இருக்கக்கூடிய அமைப்புக்கு எதிரானது. அது அப்படி தான் ஜென்ரலாக கணக்கு. இது வரைக்கும் ஒரு எல்லாத்தையும் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க, பல ஆண்டுகள் ஆய்வு. அதில் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது வந்து வாக்கு சதவீதம் குறைந்தால் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்துக்கோங்க, மேற்கு வங்கத்தில் வாக்கு சதம் குறையலை பெருசாக. அங்கே எப்போவுமே அதிகரிச்சு தான் இருக்குது. இப்போயும் அதே அளவுக்கு இருக்குது. குழவுமில்ல குறையவுமில்ல, அதே ரேஞ்சில் இருக்குது. தட் மீன்ஸ் அங்கே திரிணாமுலுக்கு ஆதரவாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டெல்லி இன்றைக்கி நடக்குது. இன்னும் பல இது வரைக்கும் பார்த்தா நீங்கள் பார்த்த விஷயத்தில் பாட்டாக நடந்திருக்குது. பீகாரில் ஒரு பகுதிக்கு நடந்திருக்குது, 2 பகுதியாக நடந்திருக்கு. யூபியில் 2 பகுதியாக நடந்திருக்குது. மகாராஷ்டிராவில் 2 பகுதி. இதெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு சதவீதம் 60க்கும் கீழே போயிருக்கு. ஸோ இப்போ யூபியிலலாம் 58% அப்படி தான் வந்திருக்குது. பீகாரில் 59% வந்திருக்குது. இதெல்லாம் மகாராஷ்டிராவில் 57 அந்த சதம் தான், 54 கிட்ட வருது. அப்போ இதெல்லாம் வந்து எதை குறிக்குதுன்னா அங்கே ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராக இது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, 3rd ஃபேஸ் முடியும் போதே அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. நம்ம அந்த மாதிரி தம்பிங் மெஜாரிட்டியில் வர முடியாது. அதனால் நம்ம வந்து ட்ராக்கை மாற்றுறாங்க. அவங்க அந்த எதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க பரப்புரையில் அந்த தேர்தல் பரப்புரையை மாற்றுறாங்க. திடீர்னு இந்துத்துவ ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லுவாங்கள்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை கக்குறாங்க. பிரதமரே செய்கிறார். அதை நம்மளே அருவருக்கத்தக்க அளவுக்கு திறந்தாழ்ந்து அவர் போய் பேசுகிறார். அது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை சொல்கிறாங்க. உதாரணமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்லி 2 மாநில உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்து அது அப்பீல் ஸ்டேஜில் உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்குது. நிலுவையில் ஒரு வழக்கு இருக்கும்போது இவங்க எப்படி சொல்லலாம், இந்த ப்ராமிஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ இஸ்லாமியர் வாக்கு வங்கியை கவர்வதற்காக இவங்க இதில் இறங்குறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த வாக்கு வங்கியை தங்கள் பக்கமாக பெறுவதற்காக அது பண்ணுறாங்க. அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸும்பாங்க ஆங்கிலத்தில். உடனே இவன் என்ன செய்கிறான், சுதாரிச்சுக்கிட்டு இந்துத்துவா கையில் எடுக்கிறான். பாஜக எடுத்து இவன் என்ன செய்கிறான், இந்துக்களை அப்பீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 2 கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா மத ரீதியாக இந்திய மக்களை பிரிக்கிறாங்க தேர்தல் லாபத்துக்காக. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 பேர் மேலேயும் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்டை மீறினாங்கன்னு சொல்லி வழக்கு இருக்குது, புகார் இருக்குது. அதை தேர்தல் ஆணையம் மென்மையாக பார்க்குது. பிரதமர் மேலே இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மென்மையாக பார்க்குது. பிரதமர் கூடவே ராகுல் காந்தி வந்ததுனால சரி அவரையும் மென்மையாக பார்த்துடுது. 2 பேரையும் வேறு மாதிரி பார்க்க முடியாதுல்ல.
அது அப்படி தான் நடந்துட்டுருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை பெரும்பாலும் இழந்து கொண்டே இருக்கிறது பல விஷயங்களில். அந்த அப்சல்யூட் நம்பர்ஸை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓட்டிங் பெர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கவங்க எவ்வளோ, ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர், அதாவது எண்ணிக்கை நம்பர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்சல்யூட் நம்பர்ஸை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல முடியாதுங்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்துலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அதில் நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிச்சு. அது குவாசி ஜுடிஷியல் ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன், அது கான்ஸ்டிடியூஷனல் ஆர்கனைசேஷன், அதில் நான் போய் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவன் நான் கொடுக்கவே முடியாதுங்கிறான். போனால் 2019 கொடுத்தாங்க, இப்போ கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அது திடீர்னு பெர்சன்டேஜ் 5% கூட இருக்குன்னு காட்டுறாங்க. ஒரு தடவை ஒரு அமௌண்ட் ஒரு ஃபிகருக்கு வர்றாங்க. ஒரு வாரம் கழித்து 11 நாள் கழித்து முடிவில் ஃபைனல் ஃபிகர் அரைவ் ஆகுறாங்க. அப்போ 5-6% கூடுதலாக ஆயிடுச்சுங்கிறாங்க முதல்ல சொன்னதை விட. இதெல்லாம் பல சந்தேகங்களை மக்கள் மத்தியில் கிளப்புது. இவிஎம்ஐ இவங்க தவறாக பயன்படுத்துவாங்களோங்கிற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. பாஜக தரப்புல சொல்றது என்னன்னா சார், எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்தே தங்களோட தோல்வியை வந்து மறைக்கிறதுக்கு இந்த காரணங்கள் அதுவும் இருக்குது. அதுவும் உண்மைதான். அது சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. அது வந்து லாஜிக்கலாக கரெக்டு தான். இவங்க இப்போ இருந்தே இது சொல்கிறது காரணம், இப்போ இவங்க ஜெயிக்கிறப்ப எப்பயுமே சொல்கிறது இல்லை இவிஎம்ஐ பற்றி. இது காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையே இவிஎம் இருக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க. இவிஎம் நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவோம். ஒன்லி திங் இஸ் விவிபேட்டை வந்து ஒரு சில இவிஎம்ஸோட மட்டும் இணைத்து வைக்கிறாங்க. நாங்கள் எல்லா இவிஎம்ஸோடையும் இவிபேட்டை இணைத்து ரெண்டையும் எண்ணி சமமாக இருக்கான்னு பார்ப்போம். டேலி ஆனால் தான் நாங்கள் இல்லாட்டி மறுதேர்தல் நடத்துவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இவிஎம்ஸ் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் தேர்தலில் தோற்று போனால் அதை சொல்லுவாங்க. இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உறுதி, அவங்களுக்கு தோல்வி என்பது உறுதியாகிவிட்டதுன்னு அர்த்தம். ஆனால் சார், ஒருவேளை இப்போது ஒரு நிறைய கான்ஸ்பிரசி என்ன வருதுன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து மோடி மேலே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் வந்து மோடிக்கு பதிலாக வேறு யாராவது கூட பிரதமராக நியமிக்க வாய்ப்பு இருக்குன்னு, அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அதாவது திமுக அதிமுக எல்லாரும் சண்டை நடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சண்டை, இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை அப்படிலாம் கதை கட்டி விடுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது? எந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் யாராவது அப்படி பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒரு ஹிண்ட்டாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. சும்மா பேசுவாங்க எல்லாத்தையும். எதிர் தரப்பில் என்ன பேசணுமோ, மோடிக்கு எதிராக என்னென்ன பேசணுமோ அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் மோடி ஸ்ட்ராங்காக தான் எமர்ஜி ஆயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பரப்புரைகளில் எனக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது. தாண்டி இப்போ காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் ஏன் வந்து குறைவான தொகுதிகளை போட்டியிடுன்னும் போது, அதாவது கிட்டத்தட்ட 228 தொகுதி தான் போட்டிடுறாங்க, நாங்கள் வந்து எதிர்கட்சிகளை வந்து ஒன்றிணைக்கணும், அது இல்லாமல் வந்து பாஜக வீழ்த்துறதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ விட்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. உண்மையாகவே காங்கிரஸ் கட்சிக்கு இது வந்து சரியான முடிவாக எடுத்துட்டு இவங்க கிட்டத்தட்ட போட்டி போடுற இடங்களில் 200 இடங்களில் நேராக பாஜகவுக்கு நேர எதிராக போட்டி போடுறாங்க. டைரக்ட் ஃபைட் 1-to-1 ஃபைட்டு தான். அப்படி அந்த இடத்துலலாம் எவ்வளோ ஜெயிக்க முடியும் உங்களால்? 220 சொன்னீங்க நீங்கள். அது அந்த அளவுக்கு நிற்கிறப்ப 100 சீட்டு ஜெயிக்க முடியுமா உங்களால்? என்னுடைய கேள்வி தான். இல்லை, 348 நிற்கிறாங்க, 341 நிற்கிறாங்க. பாஜகவோட 208 சீட்டில் நேராக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹரியானா, ராஜஸ்தான், யூபியோட கிடையாது, மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் வந்து நேரடியான மோதலில், இமாச்சல் பிரதேஷ் நேரடியாக மோதல் இருக்குது. இந்த இடங்களில் வந்து அவங்க எந்த இடத்துல 100 இடத்த வந்தால் மேக்ஸிமம் எனக்கு கணக்கு 100 சொல்கிறேன். அதே சில பேர் அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாதுங்கிறாங்க. அது ஆஃப் மார்க், ஒரு ஆஃப் மார்க் 50% ஜெயிச்சாங்கன்னா 100-120 சீட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு தேவைப்படுது ஆட்சி அமைக்க? 172 சீட்டு தேவைப்படுது. அது எங்கே இருக்குது? எதிர்கட்சிகள்கிட்ட எங்கெங்கே அவ்வளோ சீட் இருக்குது? இந்தியா கூட்டணியில் நிற்கிற எல்லா கட்சிகளையும் சேர்த்தா கூட 172 சீட்டு எங்கே போகிறது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் வருவா? பாஜக தான். அவங்க 200க்கு மேலே போய் நிற்பாங்க. அவங்களுக்கு 272 ரீச் பண்ணுறது ஈஸி சார். ஒருவேளை சார் காங்கிரஸ் வந்து 150 சீட்டு ஜெயிச்சாவே வந்து மற்ற கட்சிகள்லாம் பேக்கப் பண்ணி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்துருவாங்கன்றாங்க. அப்போ கூட இருக்குது. 122 சீட்டு அப்போ கூட தேவை. 150 மேக்ஸிமம் வந்தால் கூட இவங்க அப்போயும் 122 சீட்டு தேவை. பாஜகலேருந்து அந்த கூட்டணி இவங்க வர வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப ரிமோட் சான்ஸ். ஓகே, அங்கே பெரிய கூட்டணியில் பெரிய பாஜக தான் பெருசாங்க, மற்ற கட்சிகள்லாம் பெருசாக. தெலுங்கு தேசம் அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படி போயிடுவாங்களான்னு சரி தெரியல எனக்கு. அந்த மாதிரி மேண்டேட் அவங்களுக்கு இல்லை, அதனால் போக மாட்டாங்க. இன்னொன்று அவங்க மாநில ஆட்சி பிடிச்சாங்கன்னா அதையும் நடத்தணும்ல, அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் பார்ப்பாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கேட்டுட்ருக்காரு சந்திரபாபு நாயுடு.
அதனால் அப்படிலாம் போயிட மாட்டாங்க. ஆனால் என்னென்ன பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கிறான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்சல்யூட் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு அவங்க கனவு காண்றது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு டஃப்பாக தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஆமாம், ஒரு டஃப் கண்டிஷனில் தான் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு தான் அவங்க. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் வருவாங்க. ஆனால் சார், ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு போல வேற யாராவது ஒரு ஆப்ஷனை வைப்பாங்களா பாஜக? அதெல்லாம் கிடையாது. நோ அதர் ஆப்ஷன். மோடி இருக்கிற வரைக்கும் அவர் தான். 75 வயசானாலும் அவர் தான்ட்டாங்கல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பிரச்சனையை கழுப்பி பார்த்தார். அதெல்லாம் கிடையாது. 75 வயசானாலும் அவர் தான்ட்டாங்க. என்ன, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் அவர் வேற கடவுளால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிங்கிறாரு. அது அந்த கடவுள் விருப்பத்தை வரைக்கும் அவர் இருப்பார். கடவுள் விரும்புகிற வரைக்கும் அவர் இருப்பார். சார், அதே மாதிரி பிரியங்கா காந்தி வந்து ஏன் போட்டி இல்லைன்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே கேட்கும்போது அவங்க வந்து இந்தியாவினுடைய சொத்து, ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து அவங்கள போட்டியிட்டு முடக்க விரும்பல அப்படின்னு. பிரியங்கா காந்தி வந்து போட்டியிடாததுக்கு இந்த காரணம் வந்து சரியானதா? அதே காரணம் சோனியா காந்திக்கும் செல்லுபடி ஆகுமா? இல்லை, அவங்களுக்கு வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்களா, நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னு. ராகுல் காந்திக்கு இல்லை, அவர் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ணாமல் முடக்கிறாங்களா? அவரை 2 தொகுதியில் போட்டு வைக்கிறாங்க. ஒரு தொகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ 2 தொகுதியில் அவர் போட்டி போடும்போது அந்த 2 தொகுதியில் தானே அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்தியா முழுமைக்கும் அவரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலையா? பிரியங்கா காந்தி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா? ரேபரேலியில் நின்னா, அந்த அம்மா நின்னா, ராகுல் காந்தி எங்கே நிற்கணும்? அமைதியில் நிற்கணும். அங்கே உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது, நீங்கள் இங்கே நிற்கலைன்னா, இந்த 2 தொகுதியில் ஒன்லியாவது நிற்கலைன்னா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் இல்லைங்கிறாங்க. ஸோ அந்த 2 தொகுதியில் இப்போ இந்த அம்மா அமைதி ரேபரேலியில் நின்றுச்சுன்னா அவர் அமைதிக்கு போகணும். இவர் ரேபரேலியில் நிற்கிறா, அந்த அம்மா அமைதிக்கு போகணும். அமைதிக்கு போனால் அங்கே ஸ்மிருதி இரானி சிங்கமாக நின்றுட்டுருக்குது. பயம் அந்த அம்மாவை பார்த்தா இவங்களுக்கு. இன்னொரு தடவை இங்கே தோல்வி அடைஞ்சால் முகத்தை எங்கே போய் வச்சுக்கிறது? அதனால் இவருக்கு ராகுல் காந்தியை நிறுத்தி தோத்தா பரவாயில்ல, வயநாட்டில் ஜெயிச்சா ஐயோ ஜெயிச்சிட்டார் சொல்லிக்கலாம். பிரியங்கா நின்று தோற்று போச்சுன்னா, அதனால் அவங்க பயத்தில் தான் பிரியங்கா வந்து அகில இந்திய அளவில் அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி புது கரடியை விடுறாங்க. ஸோ அதனால் வந்து இது பயம்தான் காரணம். பயந்து அமைதி தொகுதியை தவிர்ப்பதற்கு என்ன, அதான் டாக்டிஸ். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.